ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெயை தொடர்ந்து சமையல் எரிவாயுவுக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடுத்து என்ன செய்யலாம்? இன்று மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. அவசர ஆலோசனை நடத்தும் தமிழக அரசு. எவ்வளவு எல்பிஜி கைவசம் உள்ளது? ஆலோசிக்கும் அரசு. பெங்களூரில் உணவகங்கள் மூடல். தமிழகத்திலும் அதன் தாக்கம். வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் நிறுத்தம். தமிழகத்தில் 2 நாட்களுக்கு மட்டுமே எல்பிஜி கையிருப்பு. முன்பதிவு இடைவெளி காலம் 21 நாட்களிலிருந்து 25 நாட்களாக அதிகரிப்பு. இந்தியாவிலும் எதிரொலிக்கும் ஈரான் இஸ்ரேல் போர். 11 மாதங்களுக்கு பிறகு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டது. விலை உயர்ந்த போதும் விநியோகத்திலும் சிக்கல். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு இடைவெளி நீட்டிப்பு. 2024-25 இந்தியாவின் எல்பிஜி நுகர்வு 3.13 கோடி டன். உள்நாட்டு உற்பத்தி 1.28 கோடி டன் மட்டுமே. உள்நாட்டு உற்பத்தி 40%, இறக்குமதிதான் 60%. வளைகுடாவிலிருந்து எல்பிஜி இறக்குமதியில் 80%-லிருந்து 90%. 2 வாரமாக போர் நீடிக்கும் நிலையில் தட்டுப்பாடு. உற்பத்தியை நிறுத்திய முக்கிய விநியோகஸ்தரான கத்தார். இந்த போர் நிலைமை எப்போது மாறும்? மக்கள் எதிர்பார்ப்பு.